வணக்கம். நான் உங்கள் கோகுலகிருஷ்ணன். இன்னைக்கு நம்ம எதை பற்றி நான் பேச போகிறேன், உங்களுக்கு சொல்ல போகிறேன்னா சிவபெருமானை பற்றி தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறையா நம்ம தமிழ்நாட்டில் நிறையா எண்ணில் அலங்காட சிவனாலயம் இருக்குது. அவங்க நிறைய கோவில் நல்ல நிலைமையில் இருக்குது. இருந்தாலும் அதை விட நிறையா கோயில் வந்து நமக்கு நோண்ட மண்ணில் பார்த்தீங்கன்னா நிறையா சிவபெருமான் கிடைக்கிறாங்க. அவங்கள நிறையா பேர் ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு பயத்தில் எடுத்து அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணி பொட்டு வச்சு பூ வச்சு பூஜை பண்ணி வெத்தி கற்பூரம் ஏற்றி அவங்க கோயிலை புனரமைச்சு அதுக்கு பயப்படுறாங்க. இப்போ விநாயகர் கிடைச்சா நம்ம எடுத்து வச்சு நல்லதுன்னு சொல்லுவோம்ல ஃப்ரெண்ட்ஸ். விநாயகர் எங்கேயும் அப்படி கிடைக்க மாட்டார். நம்ம பார்த்தோன்னே எடுத்து வச்சுருவோம். அப்படி இருக்கும்போது நம்ம சிவன் பெருமானை பார்த்து ஏன் பயப்படணும் ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ விநாயகரே என்னன்னு கேட்டிங்கன்னா, மாம்பழத்தை எப்படி ஜெயிச்சார்? சிவனையும் ஹத்தியும் சுற்றி வந்து தான் ஜெயிச்சார். அப்போ கடவுள் அவரே சுற்றி வந்திருக்காருன்னா நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்போ அவர் உலகம் சிவன் சத்தியும் தெரிஞ்சு தானே அவங்க சிவனை சத்தியம் சுற்றி வந்து மாம்பழத்தை வாங்கினாங்க. முருகன் பெருமான் வந்து உலகத்தை சுற்றி வந்தார். இவங்க அப்பா அம்மாவை சுற்றி வந்து நான் தான் முன்னாடி உலகத்தை சுற்றி வந்தேன்னு சொல்லி வாங்கிட்டாரு. இதை வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, சிவன் சக்தி வந்து உலகம் சிவன் தான். அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் பயப்படணும்? எவ்வளோ பேர் நிறையா பழமையான சிவனை எடுத்து அவங்க ஆலயத்தை புனரமைச்சு கட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க மட்டும் முடியாதுல்ல. நீங்கள் பார்த்தா உங்களால் முடிஞ்ச ஆலயத்தை நீங்களும் கட்டணும்ல. நம்மளால் முடிஞ்சது வர்த்தி கற்பூரம் ஏற்றணும்ல, ஒரு ட்ரெஸ் போடணும்ல, அவருக்கு நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும்ல. அதுக்கு அவேர்னஸ்க்காக தான் நான் சொல்கிறேன், ஒரு புரிதலுக்காக தான். இப்போ ராமேஸ்வரத்தில் ராமர் வந்து யாரை வழிபடுறாங்க? சிவனை தான் கும்பிட்றாரு. இப்போ ராமச்சந்திரமூர்த்தியே வந்து சிவனை வழிபட்டு கும்பிட்டுருக்காரு நம்ம ராமேஸ்வரத்தில். அப்படி இருக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம் சிவபெருமான் வந்து எவ்வளோ பெரிய ஒரு கடவுள் காடுன்னு. ஆனால் நம்ம மக்கள் வந்து நிறைய பேர் ஒரு இதில் இருக்காங்க, பயத்தில். சிவன் எடுத்து கும்பிடக்கூடாது, அவர் கோச்சிப்பார் அப்படின்ட்டு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவர் கோவப்பட மாட்டார். அவர் வந்து நம்ம எடுத்து கும்பிட்டா நல்லது தான். இன்னொரு ஸ்டோரி கூட இருக்குது. மதுரையில் ஒரு பாட்டிக்காக வந்து மண் சுமந்து அந்த ஊரில் ஒரு வாட்டி ஒரு வெள்ளம் மாதிரி வருது, அதுக்காக அவர் அணை கட்டுறாரு. ஒரு பாட்டிக்காக வந்து மண் சுமந்து பெரம்படி வாங்கியிருக்காரு ஒரு அன்புக்காக. அவ்வளோ அன்பான கடவுளை பார்த்து ஏன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பயப்படணும்? கண்டிப்பாக சிவாலயம் அதை எடுத்து கட்டுங்க, பயப்படாதீங்க, போங்க. நீலலங்கா சிவாலயங்கள் பூமியில் இருக்குது. நம்ம தான் அவங்களாம் புனரமைச்சு விளக்கேற்றி பூஜை பண்ணி பார்த்துக்கணும். மன்னர்கள்லாம் நமக்காக தான் கட்டியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருக்கும்போது நம்மளே பயந்துக்கிட்டு போகாமல் இருக்கலாமா? கண்டிப்பாக சிவனை பார்த்து பயப்பட வேண்டாம், கட்டுங்க, அவரை கும்பிடுங்க. அன்பே சிவம்.